என் அருமை தோழர்களே, மாலை வணக்கம். உங்கள் ஜாக்கிர் ஹுசேன். இந்த உலகத்தில் கடவுள் நம்மை படைத்து தாயின் வயிற்றில் இருக்கும்போது நம்மை பாதுகாத்து 9 மாதங்கள் தாயும் அதற்காக நம்மை மிகவும் கவனம் எடுத்து இந்த உலக பிரபஞ்சத்தில் நம்மை பிறக்க செய்து அதன் பிறகு நமக்கு ஒரு சிறந்த சகோதரர்கள், சிறந்த தாய் தந்தை, சிறந்த உடல்வாக அனைத்தும் அளித்திருக்கிறார் கடவுள். அதற்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நமக்கு இந்த பூமியில் நம்மளுக்கு என்ன தேவை, உணவு வகைகள் அனைத்துமே கடவுள் பிரபாலித்து நம்மளுக்கு தந்துள்ளார். இந்த உலகத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தியிருக்கிறார். இயற்கையான சூழ்நிலை, பஞ்சபூதங்கள் உதவியுடன் நமக்கு தேவையான உணவுகள், நமக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் நம்ம பூமியில் கிடைக்கின்றன. அதற்காக நாம் எப்பொழுதாவது நன்றி செலுத்தியிருக்கின்றோமா? இல்லை. அதற்கு மாறாக நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நமது உடலில் பிரபஞ்ச சக்திகள் செயல்பாடுகளினால் உறுப்புகள் அனைத்து வகையிலும் சிறப்பாக செயல்படுகின்றன. உங்களுக்கு ஒரு நோய் அல்லது ஏதேனும் ஒரு ஏற்படுகிறது என்றால் அது உங்களுடைய செயல்பாடுகள் தான் வருகிறது. ஆனால் கடவுள் அதை படைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை சக்திகளும் இந்த உறுப்புகள் தானாக செயல்பட்டு உங்கள் உடலை மிகவும் சிறந்த முறையில் பரிபாலித்து வருகிறது. நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டாலும் எடுக்காவிட்டாலும் அதன் வேலையை மிகவும் அருமையாக செய்து வருகிறது. இந்த பூமியில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இந்த பூமியில் பல வகையான வித்துக்களை விதைத்து அதில் பல சுவையான புளிப்பு, காரம், இனிப்பு, இது வகையான பழங்களும் கிடைக்கின்றன. நம்மை பாதுகாப்பதற்கு கடவுள் அழகான ஒரு நீரோடையும் படைத்து, நீர் விலையிலும் படைத்து நமக்கு அனைத்து பாக்கியங்களும் தந்துள்ளார். சிறந்த தந்தை, தாய், தந்தையர் நமக்கு உடல் உறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக செயல்பட செய்து தந்துள்ளார். இதில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது நம்முடைய செயல்களினாலே ஏற்படுகிறது. நம் உடம்புல நம்ம என்ன செய்கிறோமோ அதனோட பிரதிபலன் தான் நமக்கு. வாட் யூ சோ வாட் யூ ரீப். நீங்கள் வினையை விதைத்தால் வினையை எடுப்பீர்கள், திணையை விதைத்தால் திணையை எடுப்பீர்கள். அதனால் நாம் என்ன செய்கின்றோமோ அதன் பிரதிபலன் இந்த பிரபஞ்சத்திலும் மறுமையிலும் நமக்கு ஈடாக கொடுக்கப்படும். நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தால் நமக்கு அனைத்து வகையிலும் கடவுளின் அருள் கிடைக்கும். நாம் நல்லதை செய்தால் நல்லது கிடைக்கும், தீயதை செய்தால் தீயதை கிடைக்கும். நாம் இந்த உலகத்தில் நாம் வந்த பொழுது எதை கொண்டு வந்தோம்? ஒன்றும் இல்லை. ஆனால் போகும்பொழுதும் ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த அற்ப வாழ்க்கையில் நாம் செய்கின்ற பணிகள் எல்லாமே நமக்கு மறுமைக்கு பிரதிபலனாக அமையும். நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கு நன்மைகள் செய்தால் நன்மைக்கு பன்மடங்கு நன்மைகளாகும். தீமைகளுக்கு ஒன்றுதான் கணக்கு எடுத்துக்கப்படுகிறது. அவ்வளவு பெரும் மனது கொண்ட இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்மளுடைய நன்றி செல்வது எப்படி என்றால், நாம் அவர்களுக்கு சக மனிதர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் நல்ல முறையில் உறவு முறையை கொண்டாடி வர வேண்டும். மனைவி, மக்கள், சகோதரிகளிடம் நல்ல நட்புடன் இருக்க வேண்டும். பிற மனிதர்களும் பிற மதத்தாரிடம் நாம் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய நடத்தையை நம்மை சிறந்த வழியில் கொண்டு செல்லும். நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதனுடைய பிரதிபலன் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நன்மையை செய்து பலனை அறிவீர்கள். இந்த உலக வாழ்க்கையானது ஒரு வங்கியை போன்றதுதான். இதில் நீங்கள் எதை இங்கே செய்கிறீர்களோ அதன் பலன் உங்களுக்கு மறுமையில் கொடுக்கப்படும். நீங்கள் நன்மையை செய்தால் உங்கள் நன்மையின் தராசு அதிகமாகி உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவீர்கள். நீங்கள் தீமைகள் செய்தால் உங்களுடைய தீமைகளின் எடை அதிகமாக இருந்து நன்மையுடைய எடை குறைவாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் உங்களுக்கு நரகத்தை அளிப்பார். ஆகவே நீங்கள் இங்கு முடிவு செய்ய வேண்டிய நேரம், காலம் இதுதான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் மிக குறைவானது. நம்மளுடைய ஆயுள் எத்தனை நாட்கள் என்று நாம் யாராலும் சொல்ல முடியாது. நாம் எப்பொழுது பிறக்கின்றோம், எப்போது இறக்கின்றோம் என்பது யாரும் அறிந்தது. ஒன்றை நம்மை படைத்த இறைவன் ஒருவன் மட்டும்தான் அறிவான். ஆகவே உலகில் நாம் இருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மிக சிறப்பாக பயன்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து நல் பயன்களை அறுவடை செய்யுமாறு நான் தங்களிடம் பணிபுரியும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டியில் வரும். அது உங்களுக்கு சமமாக அதற்கு பன்மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் தன்னுடைய ஆட்சியில் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதை நீங்கள் அடைவது உங்களுடைய சால சிறந்தது. யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். உங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மையை செய்து
நன்மையை அறுவடை செய்யுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த உலக வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுகிறீர்களோ உங்களுக்கு உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் சிறப்பான வாழ்க்கை அமையும். நேரான வாதை என்றுமே கடினமானதுதான், ஆனால் அது என்றுமே உங்கள் பேரறிவில் அழைத்துச் செல்லாது. குறுகிய பாதை, தவறான பாதைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஆனால் மறுமையில் அதனோட பலன்கள் கிடைக்காது. இம்மையிலும் அதற்கான தண்டனை மிகவும் சிறப்பாக அமையும். அதனால் நாம் எவ்வளவு நம்மளால் முடிந்த அளவுக்கு நற்செயல்களையும் நல்ல காரியங்களையும் செய்து இறைவனிடம் பெரும் மதிப்பை பெற்று சிறந்த ஸ்தானத்தில் நாளை சொர்க்கத்தில் அடைய செல்ல உங்கள் அனைவரையும் நான் அழைக்கின்றேன். தாங்கள் சிறப்பாக இந்த உலகத்தில் அமைதி பூங்காவாக பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்து இங்கே இருக்க சுற்றுப்புற சூழ்நிலையும் சிறந்த முறையில் பாதுகாத்து வருமாறு வேண்டிக் கொள்கிறேன். தாங்கள் குப்பை மேலாண்மையை பார்த்தினால் இந்த கார்ப்பரேஷன்காரர்கள் அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒத்துழைப்பு மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக பிரித்து தர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்மளோட பணி ஒவ்வொருவர்களும் சிறப்பாக செய்தால் இந்த நாட்டில் பொல்யூஷனிலிருந்து காப்பாற்ற முடியும். ஒவ்வொருத்தருடைய கடமையும் இதுதான். இவர் குப்பையை கண்ட இடத்தில் தூக்கி எறியாமல் அதற்குரிய பகுதியில் போட்டு வைக்கும் பொழுது குப்பை மேலாண்மைக்கு அது சிறந்த இதாக இருக்கும். மேற்கொண்டு இந்த சூழ்நிலையை சுற்றுப்புற சூழ்நிலையை மிகவும் சிறப்பாக நாம் கொண்டு செல்ல முடியும். மேலும் இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதரின் கடமையாகிறது. நாம் இந்த இயற்கையை எவ்வளோக்கு எவ்வளோ சீரழிக்கின்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பேரிடர், நமக்கு மட்டுமல்லாமல் நம் பின்வரும் சமுதாயத்திற்கு அது ஒரு பேரிடராக இருக்கும். மேற்கொண்டு இந்த உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த மொபைல் என்று ஒரு இயந்திரத்தின் மூலம் மனிதருக்கு மனிதன் பேசிக்கொள்வது கூட இப்பொழுது குறைந்து விட்டது. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அதில் மிகமான நேரங்களை செலுத்தி வருகிறார்கள். இதனால் என்ன ஆகின்றது? ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கிறது, மனநலம் பாதிக்கிறது, உங்களுடைய நேரம் பொன்னான நேரம் வீணாக்கப்படுகிறது. இந்த நேரத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி இன்மையிலும் மறுமையிலும் கடவுள் சரியாக இருக்கிறார். மக்களை, நான் தங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னென்றால் தங்களுடைய மனதில் எப்பொழுதும் நல்லதையே விதையுங்கள். நாம் என்ன செய்தாலும் நன்மையிலே செய்ய வேண்டும். நமக்கு தீயை செய்தவருக்கும் நன்மை செய்யும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் எண்ணயம் செய்துவிடல். கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. நாம் முடிந்தவரை நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளோட திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். We have to think about our passive incomes and we have to be more calculative. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிகவும் கவனித்து சென்சார் செய்து வருவது நமக்கு நல்லது. நம் குடும்பத்திற்கும் நல்லது. நாளை இந்த பின்வரும் சமுதாயத்திற்கு நாம் ஒரு அடிகோலாக இருக்க முடியும். நாம் எவ்வளவு திறமையாக செயல்பட்டு நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு நேரத்தை வீணாக்காமல் மிகவும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி வருவது மிகச்சிறந்ததாக ஒன்றாகும். என் அருமை நண்பர்களே, நான் தங்களிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நாம் இங்கு செய்கின்ற நன்மைகள் நம்மளுடைய நன்மை கணக்குகளை அதிகரித்து அனைவரும் சொர்க்கத்தை செல்வதற்கும் மற்றும் தீய விஷயங்களை விட்டு தடுப்பதற்கும் மற்றவர்கள் தீவர்கள் தடுத்தும் நிற்பதும் நம்மளுடைய முக்கியமான கடமைகள். மற்றபடி நாம் கண்டு கொள்ளாமல் இருந்தால் நாம் தவறு செய்கின்றோம். நாம் தவறுகள் நடக்கும்போது அதை தட்டி கேட்டு அதை தடுக்க வேண்டும். நாம் தடுப்பதனால் மூலம் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்னுடைய நண்பர்களை நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கிறது. நம் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுகின்றன. அதற்கு தேவையான நீர், காற்று, உணவு இதை நாம் நேரத்தில் கொடுக்கும் பொழுது நம் உடம்பு சிறப்பாக இருக்கிறது. மேற்கொண்டும் இதற்கு உடற்பயிற்சிகளும் செய்ய வேண்டும். நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகள் மற்றும் ஆழ்நிலை தியானம் இவைகள் மூலம் நம் உடலை சிறப்பாக கொண்டு போக முடியும். இந்த உடலுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு உடற்பயிற்சி தான் உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் உங்கள் மனதை திருப்திகரமாகவும் எடுத்துச் செல்லும். தாங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் சந்தோஷமாகவும் வாழ முடியும். நீங்கள் எப்பொழுதும் இன்முகத்துடன் இருங்கள். யாரிடமும் பேசும்போது இன்முகத்தை காட்டுங்கள். நம்மளுடைய செயல்களில் தான் நம்மளுடைய இருக்கிறது. இந்த ரிலேஷன்ஷிப் என்பது எப்படி என்றால் ஒரு கண்ணாடி தான். அதில் நீங்கள் எதை காண்கிறீர்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இஃப் யூ ஆர் ஷோயிங் யுவர் ஃபேஸ் இன் angry mood, it will reflect the same thing. If you are giving in a smile mood, you will get better. So we have to be in a smiling mood. We have to enjoy every situation, even a good or bad. But if you are doing your things perfectly, you will not be hammered by anything else. You cannot be harmed by anything else. Your good deeds and everything will be countable by the grace of the great Almighty. If you do good things, you will lead a happy life. But presently you may be facing some problem. It is not a permanent one. It will change once the God wishes. He can change your life. He is the only person in this world who can provide what you need and what are the things required for you.
God is great. So we have to surrender ourselves to the great Almighty. Thank you very much for the art of living. Goodbye.